21வது மந்திரம். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 1வது வள்ளியில இருக்கிற 21வது மந்திரம். தேவைஹி அத்ர அபி விசிகில்சிதம் புரா ந ஹி சுஜ்ஞேயம் அனுஹு ஏஷஹ தர்மஹ அன்யம் வரம் நசிகேதஹ விரணீஷ்வ. மா மா உபரோத்சீஹி இதி மா அதிஸ்ருஜ ஏனம். அத்ரா நீ கேட்ட இந்த விஷயத்துல நஜிகேதஸே, நீ 3வது வரம் கேட்டையே இந்த விஷயத்துல, புரா முன்னால தேவைஹி அபி தேவர்களால கூடியும் விசிகில்சிதம் சந்தேகம் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. ந சுஜ்ஞேயம் ஹி இத ஈஸியா தெரிஞ்சுக்க கூடின ஒரு விஷயம் இல்லைதான். ஏஷஹா தர்மஹா இந்த தர்மம் பகவல் தத்துவ தர்மம் அணுகு ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம். நசிகேதஹா பிரியமான நசிகேதஸே, அந்யம் வேறொரு வரத்தை விரணீஷ்வா நீ கேளு. மா என்ன மா உபரோத்சீஹி ரொம்ப கம்பல் செய்யாதே இதை சொல்லி தரத்துக்காயிட்டு. மா எனக்காக ஏனம் இந்த வரத்தை அதிஸ்ருஜா உபேட்சிச்சூடு. இந்த விஷயத்தை சம்பந்திச்சு இப்ப நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தை சம்பந்திச்சு தேவர்களுக்கு கூடி முன்னால சந்தேகம் வந்திருக்கிறதாக்கும். அது மட்டுமில்லை, நான் சொன்னானாலும் உனக்கு ஈஸியா ஒன்றும் புரியாது, நீ சின்ன குழந்தையாக்கும். தேவர்களுக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சிட்டில்லை, ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக்கும் இது. அதனால வரத்தை மாத்தி கேளு, இதுதான் வேணும் அப்படின்னு சாட்டியம் பிடிக்காதே. சிஷ்யனை வேண்டபடி சோதனை பண்ணி பார்க்காதக்கு, ஆத்ம ஞானத்துக்கான அர்ஹதை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்காதக்கு பண்டத்த காலத்துல குரு வித்யைய உபதேசம் செய்ய மாட்டார். அதனால நஜிகேதஸ் ஆத்ம ஞான உபதேசத்துக்கு அர்ஹனாக்குமா அப்படின்னு யமன் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். ஆத்மாவோடு அஸ்தித்வத்தையும் ஸ்வரூபத்தையும் முன்னால தேவர்கள் கூடி சந்தேகப்பட்டிருக்கா. இந்த விஷயம் ரொம்ப சூக்ஷ்மமானதால சாதாரணமான மனுஷாளுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது, நீ மனுஷனாக்கும். அதனால இந்த வரம் உனக்கு வேண்டாம், வேற ஏதாவது வரத்தை நீ மாத்தி கேளு அப்படின்னாக்கும் யமதேவன் சொன்னது. இதுக்கு முன்னால கேட்ட 2 வரங்களையும் யமதேவன் கேட்ட உடனே கொடுத்தது நம்ம பார்த்ததாக்கும். இப்ப சொல்றார், நஜிகேதஹா நஜிகேதஸே அத்ரா இந்த மரணம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல யா அபி கொஞ்ச காலம் முன்னாலேயே தேவைஹி அபி தேவர்கள் கூடியும் விசிகில்சிதம் சந்தேகப்பட்டிருக்கா. அவளுக்கும் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கு, தேவர்களுக்கு கூடியும் தெரியாத விஷயத்தையாக்கும் நீ கேட்கிறாய். நீ மனுஷனாக்கும், தேவர்களுக்கே புரியாத விஷயம் மனுஷனான உனக்கு புரியவே புரியாது. ந ஹி சுஜ்ஞேயம்
ஈஸியாயிட்டு இதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு சாதிக்காது. உனக்கு நான் சொன்னானாலும் இது புரியாது. ஏஷஹா தர்மஹா, நீ கேட்ட மரணத்தை பற்றின விஷயம் அப்படிங்கிறது சூக்ஷ்மஹா, ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக்கும். அதனால அந்யம் வரம் விரணீஸ்வா, வரத்தை மாத்தி கேளு. ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையாக்கும் நீ. உன்னோட சின்ன வாயில பெரிய விஷயங்களையொன்னும் பேசாதே, அது உச்சிதம் கிடையாது. டாப் மோஸ்ட் ஸ்தானத்தில் இருக்கிற தேவர்களுக்கு கூடியும் தெரியாத சப்ஜெக்ட் ஆக்கும் இது. நீ கொஞ்சம் பெருசாது, அப்புறம் வேணுமா பார்த்துக்கலாம். நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாய், அது உன்னை அப்ரிசியேட் பண்ண வேண்டியதுதான். ஆனா உனக்கு அதுக்கு சாதிக்காது. நீ சின்ன குழந்தையாக்கும், அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீ மனுஷனாக்கும். அதனால வேற ஒரு வரத்தை கேளு, இந்த வரம் வேண்டாம். மா அப்படின்னா என்ன? மா அப்படின்னா நான். மா உபரோசிஹி, உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்றேன், நீ இந்த வரத்தை எங்கிட்ட ஒருபோதும் கேட்காதே. மா உபரோசிஹி மா, என்ன நீ நிர்பந்த புத்தியோடு கூடிட்டு சிரமப்படுத்தாதே. அதிசிருஜ்யா, இந்த வரத்தை உபேட்சி. மா சிருஜ ஏனம், இந்த வரத்தை வேணும் அப்படின்னு அட்டம் பிடிக்காதே. வேற வரத்தை கேட்டுக்கோ. தெரியணும் அப்படின்னு ஆக்ரஹிக்கிற ஜிஜ்ஞாசுவான நஜிகேதஸ யமதேவனோட வாக்குகள் தடசம் பண்ணி நிப்பாட்டுறது. இந்த தடசத்தை தட்டி தெறிப்பிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வாசி ஜாஸ்தி ஆகிறது நஜிகேதஸுக்கு. கேட்ட உடனே கிடைக்கிறது எவ்வளோ பெரிய மகத்துவமான விஷயமாக்கும் அப்படின்னாலும் கடின பிரயத்னம் வழி கிடைக்கிறதாக்கும் ரொம்ப ரொம்ப திருப்தியை தரக்கூடிய விஷயம். எனக்கு இது சாதிச்செடுக்கிறதுக்கு சாதிச்சதே அப்படிங்கிற திருப்தி உண்டாகும். ஒரு விஷயம் கிடைக்காது அப்படின்னு தெரியறத, அந்த விஷயத்துக்கிட்ட இருக்கிற ஆசக்தி அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். அப்படி அந்த மரண தத்துவம், அதானது பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்ரகம் அப்படிங்கிறது நஜிகேதஸுக்கு ஜாஸ்தியாச்சு. 22வது மந்திரம் கடோபனிஷத்தாக்கும் நம்ம பார்க்கிறோம். 1வது அத்தியாயத்துல 1வது வள்ளியில இருக்கிற 22வது மந்திரம். தேவைஹி அபி அத்ர விசிகில்சிதம் கில த்வம் ச மிருத்யோ யத் ந சுஜ்ஞேயம் ஆப்த வக்தா ச அஸ்ய த்வாத்ருக் அன்யஹ ந லப்யஹ. ந அன்யஹ வரஹ துல்ய ஏதஸ்ய கஷ்சித். அத்ரா இந்த மரணம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல தேவைஹி அபி தேவர்களாலேயும் விசிகில்சிதம் கிலா சந்தேகப்படப்பட்டிருக்கு அப்படின்னாக்குமே நீங்கள் சொன்ன மிருத்யோ. ஹலோ மிருத்யு தேவா, துவம் ச நீங்களும், எது இந்த மரணத்தை சம்பந்திச்ச விஷயத்தை ந சுஜ்ஞேயம் ஈஸியாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது அப்படின்னு ஆத்தா சொல்ற. அஸ்யா இந்த மரண விஷயத்துல வக்தா
உபதேசிக்கிறதுக்கு துவாதிருக்கு உங்களை மாதிரி இருக்கிற அந்யஹா இன்னொருத்தன் ந லப்யஹா கிடைக்காது ஏதஸ்யா இதுக்கு இந்த மரணத்துக்கு துல்யஹா துல்லியமான அந்யஹா கஷ்டித் வேற ஒரு வரஹா வரம் ந இல்லை. இந்த மரணம் அப்படிங்கிற சப்ஜெக்ட தேவர்கள் கூடியும் முன்னால சந்தேகப்பட்டிருக்கா, அவளுக்கு கூடியும் அதனோட ஆன்சர் தெரியாது, சொன்னானாலும் ஈஸியா கிரகிக்க முடியாதுன்னு எல்லாம் நீங்கள் சொல்லுற. அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் நீங்கள் சொல்லறதுக்கு தயங்குற. நான் குழந்தையாக்கும் மனுஷனாக்கும் எல்லாம் நினைச்சிட்டாக்கும் தயங்குற. தேவர்களுக்கு கூடியும் தெரியாத விஷயம் மனுஷனான எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சந்தேகப்படுறே. உங்களுக்கு மரணம் அப்படிங்கிற விஷயம் தெரியாதுன்னு எங்கிட்ட போய் சொல்லாதுங்கோ. காரணம் என்னன்னா மரணத்தோடு தேவனே நீங்களாக்கும். அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரத்துக்கு உங்களை விட சிரேஷ்டனானவா யாருமே கிடையாது. நான் என்னோட வரத்தை ஒன்றும் மாற்றிக்க மாட்டேன். எனக்கு இதே வரம் தான் வேணாம், வேற வரம் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம். கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற அவஸ்தையாக்கும் எனக்கு உள்ளது. எனக்கு கட்டாயம் நீங்கள் இதை சொல்லி தந்துதான் ஆகணும். தேவைஹி தேவர்களால கூடியும் அത്ര மரணம் அப்படிங்கிற இந்த விஷயத்துல விசிகில் சிதம் கிலா சந்தேகம் உண்டாச்சே அப்படின்னாக்கும் நஜிகேதஸ் யமராஜா கிட்ட கேட்கிற கேள்வி. அப்படியாக்குமானா ஈஸியாயிட்டு கிடைக்காததாக்குமே இந்த ஞானம். அதனால அப்படி ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கிற அந்த ஞானம் எனக்கு கிடைச்சுதான் ஆகணும். மிருத்யோ மரணதேவா துவம் நீ எது ந சுஜ்ஞேயம் மரணம் அப்படிங்கிற பிரதிபாசத்தை ஈஸியாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது அப்படின்னு நீங்களும் சொன்ன. துவம் ஆஸ்தஹா நீங்களும் அதையே தான் சொல்லின்னு இருக்க. ஆனா கேட்டுக்குங்கோ, எனக்கு இது தெரிஞ்சுதான் ஆகணும். நான் இதுலேருந்து கொஞ்சம் கூட பேக் அடிக்க மாட்டேன். அஸ்ய வக்தா மரணத்தை சம்பந்திச்சு சொல்லறவன் தாதிருக்கு உங்களுக்கு ஈக்குவல் ஆயிட்டு அந்யஹா இன்னொருத்தன் ந லப்யஹா ஒருபோதும் இருக்க மாட்டார். மரணம் அப்படிங்கிற டியூட்டிய நீங்கள் தானே செஞ்சுட்டு இருக்க. அப்போ அந்த டியூட்டியை பத்தி தெரியாதக்கு அந்த டியூட்டியை செய்யறதுக்கு சாதிக்குமா? அதனால உங்களுக்கு அல்லாதக்கு இதை வேற ஆருக்காக்கும் நம்ம கிளியர் ஆயிட்டு சொல்லி தரத்துக்கு சாதிக்கும். வேற ஒருத்தருக்கும் இதை கிளியர் ஆயிட்டு சொல்லறதுக்கு சாதிக்காது. நீ வேற யார்ட்டாவது நான் போய் கேட்டானாலும் அதெல்லாம் மரணதேவனோட டியூட்டியாக்கும், நீ அங்கேயே போய் கேளுன்னு தான் சொல்லுவா. இப்ப நான் உங்களை சந்திச்சிருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமையோ எங்க அப்பா உன்னை மரணத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால நான் இதா உங்களை சந்திச்சிட்டேன். அதனால இந்த விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன். நானாயிட்டு கேட்குற வரமொன்னும் அல்லவே இது. நீங்கள் தானே சொன்ன 3 வரம் கேளு அப்படின்னு. 2 வரம் கேட்டுட்டு நான் பேசாம தான் இருந்தேன். மறுபடியும் நீங்கள் என்கிட்ட கேட்குற இன்னொரு வரம் கொடியின் பெண்டிங் இருக்கு கேட்டுக்கோ அப்படின்னு. இப்படி என்ன வரங்கேளுன்னு தூண்டி விட்டுட்டு இப்போ நான் கேட்ட வரத்தை மாத்தி கேளுன்னு சொன்னா என்ன வாக்கும் நியாயம்? நான் மாத்தி ஒன்றும் கேட்க மாட்டேன், எனக்கு இந்த வரம் தான் வேணும். ஏதஸ்யா மரணத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற வரஸ்யா வரத்துக்கு துல்லியஹா துல்லியமாயிட்டு கஷ்டிதுன அந்யஹா வேற எந்த ஒரு வரஹா வரவும் நான் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வரம் மட்டும் எனக்கு 3வது வரமாயிட்டு தரணும். வரத்தை மாத்தி கேட்கறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நான் வரத்தை மாற்ற மாட்டேன். என்னோட புத்தி ரொம்ப சூப்பரான புத்தின்னெல்லாம் நீங்கள் தானே என்னை புகழ்ந்து பேசினாள். என்னோட புத்தி சாமர்த்தியத்துல ரொம்ப ரொம்ப குஷியா நான் கேட்காதக்கே ஒரு வரமெல்லாம் தந்தேளே. கைவல்ய பதவி அப்படிங்கிற வரத்தியாக்குமே நீங்கள் எனக்கு தந்தது.
அப்படியாக்குமானா அந்த கைவல்ய பதவி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தானே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற நீங்கள் எனக்கு அதை சொல்லித்தாருங்கோ. புத்திமானா இருக்கிற நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சானா அதை தெரிஞ்சுக்காம நகர மாட்டேன். அது உங்ககிட்டேந்து தெரியணும்னு நான் நினைச்சானாலும் அதுலேருந்து மாற மாட்டேன். ஒரு விஷயம் செய்வேன் அப்படின்னு சொன்னா செஞ்சே தீருவேன். எங்க அப்பா திடீர்னு வந்த கோபத்திலேயாக்கும் உன்னை மிருத்யுவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது. அப்பாவோடு அந்த வாக்கு பொய்யாக கூடாது அப்படின்னு நான் அப்பாவோடு உத்தம புத்திரனாயிட்டு நீ கூட்டிட்டு வராதக்கேன்னு சொமேதியாயிட்டு உன்னோட இடத்துக்கு வந்திருக்கேன் மிருத்யு. இதுலேருந்தே என்னோடு அந்த ஒரு திருட புத்தி உனக்கு புரியலையா? ஒரு விஷயம் நான் நினைச்சானா கடின மார்க்கம் வழியா அதை நான் பிராபிப்பேன். ஏது ப்ராப்ளமும் எதிர்நீச்சல் போட்டு சால்வ் பண்ணுவேன். ஜிக்ஞாசு பக்தன் அப்படிங்கிற மாதிரி ஜிக்ஞாசு ஞானி. அந்த ஞானியோடு ஸ்ரத்தை அப்படிங்கிறது நஜிகேதஸ்ல நன்னா இருக்கு. அதனால நஜிகேதஸ் கொஞ்சம் கூட பேக் அடிக்கலை. மிருத்யுதேவன் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற நஜிகேதஸையாக்கும் நம்ம பார்க்கிறோம். மூணாவது வரம் மரணத்தை சம்பந்திச்சு தெரிஞ்சுக்கிறதாக்கும் அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், வரத்தை மாத்தி கேட்க மாட்டேன். 23வது மந்திரம் கடோபனிஷத்திലെ 1வது அத்தியாயத்திലെ 1வது வள்ளியில 23வது மந்திரம். விஷயம் ரொம்ப ரொம்ப சீரியஸா போறத பார்த்துட்டு நஜிகேதஸுக்கு பயம் ஒன்றும் உண்டாகலை. தன்னோடு திருட நிச்சயத்துல உறுதியாயிட்டு நின்னார் நஜிகேதஸ். கொஞ்சம் கூட மனசை மாத்திக்கலை. அப்போது யமராஜா பலவிதமான ஆசைகளை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணினார். உனக்கு அது தரேன் இதை தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தார். இந்த மனசை மாத்தி தானே ஆகணும். அதெல்லாம் சொல்லிட்டும் மனசு மாறலை அப்படின்னாக்கா உத்தம சிஷ்யனாயிட்டு சீகரிச்சு அந்த பகவத் தத்துவத்தை சொல்லி கொடுத்துடலாம். சதாயுஷா 100 வருஷம் ஆயுள் இருக்கிற புத்திர பௌத்ரான் புத்திரர்களையும் பேரக்குழந்தைகளையும் பகூன் பசூன் நிறைய நிறைய மாடுகளையும் ஹஸ்தி ஹிரண்யம் ஆனைகளையும் தங்கத்தையும் அஸ்வான் குதிரைகளையும் விரணீஸ்வா வரமாயிட்டு வாங்கிக்கோ. பூமேஹே பூமியோடு மகத் பெரிய ஆயதனம் மண்டலத்தையும் பூமண்டலத்தையும் விரணீஸ்வா வரமாயிட்டு வாங்கிக்கோ. யாவது எந்த அளவுக்கு இச்சசி ஆசைப்படுறையோ தாவது அந்த அளவுக்கு சரதகா வருஷங்கள் ஸ்வயம் தன்னைத்தான் ஜீவஜ வாழவும் செஞ்சுக்கோ. சொச்சந்த மிருத்யு உனக்கு உண்டாகிற அளவுக்கு நான் வரம் தரேன். நீ எப்ப நினைக்கிறையோ அப்பதான் மரிச்சு போவாய். அது வரைக்கும் நீ வாழ்ந்துக்கோ. இப்படி சிரேஷ்டமான வரங்கள் எல்லாம் நான் தரேன். நீ கேட்ட 3வது வரத்திலிருந்து கொஞ்சம் மாத்தி கேளு இப்படின்னாக்கும் யமதேவன் கேட்டது. ஸ்லோகத்தோடு பதங்களை பிரிச்சு பார்க்கிறோம். சதாயுஷா புத்திர பௌத்ரான் விரணீஸ்வா பகூன் பசூன் ஹஸ்தி ஹிரண்யம் அஸ்வான் பூமேஹே மகத் ஆயதனம் விரணீஸ்வா ஸ்வயம் ச ஜீவ சரதஹா
யாவது இச்சசி. 100 வருஷம் ஆயுள் இருக்கிற புத்திரர்களையும் பௌத்திரர்களையும் மாடுகளையும் ஆனைகளையும் நிறைய சாம்பத்திக സിറ്റുവേഷനും എല്ലാം ഉനക്ക് ഞാൻ തരേൻ, കുതിരകളും തരേൻ, ഭൂമിയിലെ പെരിയ ഒരു സാമ്രാജ്യം വേണമാനാ അതെയും തരേൻ, എന്നെല്ലാമാക്കും വേണമെന്നാ തയങ്കാമ കേട്ടു വാങ്ങിക്കോ, ഇനി എല്ലാമേ വേണമെന്നാലും തരേൻ. ഇതെല്ലാം അനുഭവിக்கிறதுக்கு എത്ര കാലമാക്കും വാഴണം அப்படின்னு നീ ആശപ്പെടുறையோ അത്രയും കാലം വാഴ്ந்துக்கோ. நான் உன்னை கொல்லவே மாட்டேன், உன் ஜீவனை எடுத்துட்டு போகவே மாட்டேன். நீ எப்ப மரிக்கணும் அப்படின்னு நீயே ஆசைப்படுறையோ அது வரைக்கும் நீ வாழ்ந்துக்கோ. இത്രയും சிரேஷ்டமான வரங்களை எல்லாம் நான் தரேன். அதனால மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உன்னோட 3வது வரத்தை கேன்சல் பண்ணிடு. இந்த எல்லா வரத்தையும் வேணாலும் வாங்கிக்கோ, உனக்கு எது விருப்பமோ அதை வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு பலவிதமான ஆசைகளை காட்டுறார் மிருத்யுதேவன். இதுக்கு மேல ஒரு ஆசை காட்டுறதுக்கு முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆசையாக்கம் இப்ப காட்டினது. மிருத்யு பயம் இல்லாக்கே வாழ்ந்துக்கலாங்கிற ஆசையாக்கம் கொடுக்கறது. இதுல எல்லாம் இந்த நச்சிகேதஸோடு மனசு மாறுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணவாக்கும் சேராரு யமதேவன். சதாயுஷ புத்திர பௌத்ரான் விரணீஸ்வா. 100 வருஷம் ஆயுள் இருக்கிற പുത്രர்களையும் പേര കുഴന്തകളെയും വരമായിട്ട് സ്വീകരിച്ചുക്കോ, ഞാൻ തറേൻ. നചികേതസോട് ശരീര വളർച്ച இப்ப சின்ன குழந்தையோடு பருவத்திலேயாக்கும் இருக்கு. ஆனா புத்தியோடு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெச்சுவேர்டு புத்தியாக்கும். அதனால நல்ல ஒரு புத்தி உറച്ച ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரியாக்கும் யமதேவன் பேசின்னு இருக்கார். ஹஸ்தி அப்படின்னா ஆனை, ஹிரண்யம்னா தங்கம், அஸ்வான் அப்படின்னா குதிரைகள், ஏது வேணுமானாலும் கேளு தரேன். பசூன் சம்பத்தை தரேன். யமன் நச்சிகேதஸ பலதும் சொல்லி சொல்லி அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு ஆசைப்படுத்துறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பூமேகே பூமியோடு மகது பெருசாயிருக்கிற ஆயதனம் ஆதிபத்தியத்தை விரணீஸ்வா நான் தரேன், வாங்கிக்கோ. இந்த பூமி ஃபுல்லா ஆட்சி பண்ற சக்கரவர்த்தி ஆக்குறேன்னு ஒன்று. ஸ்வயம் ஜீவஹா ஸ்வயம் திருப்தி ஆகிற வரைக்கும் வாழ்ந்துக்கோ. யாவது சரத் காலம் இச்சதி. எത്ര சரதஹா காலம் அப்படின்னாக்கா எത്ര அளவுக்கு சரத்காலம் வாழணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறையோ அந்த அளவுக்கு வாழ்ந்துக்கோ. மரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வரத்தை மட்டும் என்கிட்ட கேட்காதே. பூமியோடு சர்வ சௌக்கியமும் சௌபாகியமும் சம்பத்தும் அது மட்டுமில்லை, எത്ര காலம் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறையோ அത്രയും காலம் நீ தீர்காயுளோடு கூடிட்டு வாழ்ந்துக்கோ. സ്വച്ഛന്ത മൃത്യുതാൻ ഉനക്ക് കിടക്കും. ഞാനായിട്ട് ഒന്നെ ഇഴുത്തുണ്ടൊന്നും പോമാട്ടേൻ. 100 ശരത്കാലം നമ്മൾ തമ്മിലെ പാക്കറത്തുക്ക് ഭഗവാൻ അനുഗ്രഹിക്കട്ടും. എത്രയെത്ര ശരത്കാലം വേണമാനാലും നീ എക്സ്ട്രാ വാഴ്ந்துக்கோ. 6 ഋതുക്കളിലെ ശരത്കാലം அப்படிங்கிறது சரீர புஷ்டிக்கு சிரேஷ்டமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. சரத்காலத்திலேயாக்கும் ஆயுர்வேதத்தில் பலவிதமான சுக சிகிச்சையும் நடக்கிறது. சரத்காலத்தில் சரீரத்தை புஷ்டிப்படுத்தினாக்கா அந்த புஷ்டி அப்படிங்கிறது 1 வருஷம் ஃபுல்லாக நீண்டு நிற்கும். ரோகம் வராமல் இருக்கிறதுக்கான சிகிச்சையாக்கும் அது. அப்படி பலவிதமான டீட்டெயில சொல்றார். பீஷ்ம பிதாமகா சரசையில உத்தராயணவும் எதிர்பார்த்துண்டு സ്വച്ഛന്ത മൃത്യു സ്വീകരിக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருந்தார். அவரோட அப்பா கொடுத்த வரமாக்கும் நீ நினைச்சப்பாதான் உனக்கு மிருத்யு சம்பவிக்கும் அப்படிங்கிறது. அப்போ அதே மாதிரி உனக்கும் സ്വച്ഛന്ത மிருத்யு கிடைக்கிற அளவுக்கு நான் உனக்கு வரம் கொடுக்கறேன். அதனால அந்த 3வது வரத்திலேருந்து பேக் அடிக்கணும் அப்படின்னாக்கும் யமதேவன் நச்சிகேதஸு கிட்ட சொல்றார்.
கடோபனிஷத்தாக்கும் பார்க்குறோம். 1வது அத்தியாயத்தில் 1வது வள்ளியில் இருக்கிற 24வது மந்திரம். ஏதது துல்லியம் யதி மன்யசே வரம் விரணீஷ்வ வித்தம் சிரஜீவிகாம் ச மகாபூமௌ நஜிகேதஹ த்வம் ஏதி காமானாம் த்வா காமபாஜம் கரோமி. ஏதது துல்லியம், மிருத்யுதேவன் நஜிகேதஸ் கிட்ட கண்டினியூ பண்றதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு துல்லியமாயிட்டு நீ கேட்ட 3வது வரத்துக்கு துல்லியமாயிட்டு யதி மன்யசே நீ நினைக்கிறாய் அப்படின்னு நினைக்கா, உனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கா, வித்தம் சம்பத்து தரேன், சிரஜீவிகாம் ச தீர்காயுஸ் அப்படிங்கிற வரம் வரத்தை விரணீஸ்வா எங்கிட்டேருந்து கேட்டு வாங்கிக்கோ. நஜிகேதஹா ஹலோ நஜிகேதசே மகாபூமௌ விஸ்திருதமான இந்த பெரிய பூமியில துவம் நீ ஏதி ராஜாவாயிட்டு சக்கரவர்த்தியாயிட்டு பவிக்கலாம். துவாம் ஒன்ன காமானாம் எல்லா ஆக்கிரகங்களுக்கும் காமபாஜம் அந்த ஆக்கிரகங்கள் எல்லாம் நடக்கிறவனாயிட்டு கரோமி நான் செய்யறேன். உன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு ஆக்கிரகமும் நடக்காம போகாது. எல்லா ஆக்கிரகங்களையும் நான் பூர்த்தி பண்ணி தரேன். எனக்கு அதுக்கெல்லாம் நல்ல ஒரு எபிலிட்டி எல்லாம் உண்டு. உன்னோட என்ன ஒரு ஆக்கிரகம் இருக்கோ அதெல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உனக்கு சாத்தியதை இருக்கிற மாதிரி நான் பண்ணித்தரேன். இதை விட நீ என்ன வாக்கும் வேணும்? அதனால மரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த வரத்தை கேட்காதே. இப்படி பலவிதமா யமராஜன் தன்னோட வாக் சாதுரியத்தால ஆத்ம தத்துவத்தோட மகத்துவத்தை உயர்த்தறார். அது ரொம்ப சிரேஷ்டம், அதை நான் உனக்கு சொல்லி தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிண்டு நஜிகேதஸ பல பல ஆசைகளை காட்டி அதுல மயக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கார். ஏதது துல்லியம் யதி மன்யசே வரம் நீ கேட்ட மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வரத்துக்கு துல்லியமாயிட்டு நீ ஏது வரமாக்கும் ஆகிரகிக்கிறையோ அதை கேளு. வித்தம் சம்பத்து சிரஞ்சீவிகாம் சனகாதிகள மாதிரி சப்தரிஷிகள மாதிரி சிரஞ்சீவி ஆயிட்டு வேணுமானாலும் உனக்கு இருக்கலாம். நஜிகேதஹா நஜிகேதஸே மகாபூமௌ எல்லா பூமிக்கும் அதிபதியாயிட்டு இருக்கிற சக்கரவர்த்தி ஸ்தானம் துவமேதி நீ எடுத்துக்கோ. துவாம் காமானாம் காமபாஜம் கரோமி வாழ்க்கையில நம்ம பல பல ஆசைகள் நமக்கு இருக்கும். எல்லா ஆக்கிரகங்களும் நமக்கு நடக்காது, பூர்த்தி ஆகாது. அதனாலேயே நமக்கு சங்கடங்கள் எல்லாம் வரும். ஆனா உனக்கு அப்படி இல்லை. உனக்கு என்ன ஒரு ஆக்கிரகம் உன்னோட வாழ்நாள்ல உண்டானாலும் அதெல்லாம் நான் நடத்தி தருவேன். உனக்கு எந்த ஒரு ஆக்கிரகமும் பெண்டிங் இருக்காது. நீ என்ன ஆக்கிரகிக்கிறையோ அதை நான் செஞ்சு தருவேன்.